Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 1.1ல 6th sum பாருங்க. Explain why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite numbers. So composite numbers அப்படின்னா more than 2 factors இருந்துச்சுன்னா அதை composite numbersனு சொல்லுவோம். So, in the first one, 7 into 11 into 13 plus 13, இதுல ரெண்டு factors, more than 2 factors இருக்கான்னு பார்க்க போறோம். So, இங்க பாருங்க, இங்க 13 and 13 காமனா இருக்கு. So, நான் 13 வெளியில எடுத்துக்கிறேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இந்த 7 and இந்த 11 இருக்கும். So, 7 into 11 எழுதியாச்சு, plus எழுதிட்டோம், into இந்த 13 தான் வெளியில எடுத்துட்டோம்ல. So, இந்த இடத்துல 1 போட்டுக்க போறோம். ஏன் இப்படி போட்டுக்கிறோம்னா இன்டூ பண்ணோம்னா நமக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடைச்சிரும். ஸோ அதை வச்சே நம்ம மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 13 இன்டூ 7 இன்டூ 11 77 பிளஸ் 1. ஸோ இஸ் ஈக்குவல் டு 13 இன்டூ 78. ஸோ இங்க பாருங்க 13 இன்டூ 78 அப்படின்ற ஒரு ஃபேக்டர் கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு ரெண்டு ஃபேக்டர் கிடைச்சிருக்கு. நமக்கு மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் வேணும். ஸோ 13 எழுதியாச்சு. இந்த 78 எப்படி எழுதலாம்? ஸோ 78 2 டேபிள்ல போடுங்க. 2 3s are 6, 2 9s are 18. ஸோ 3 1s are 3, 3 3s are 9. ஸோ இப்போ நம்ம இதை 78 2 into 3 into 13 எழுதியாச்சு. ஸோ இப்போ நமக்கு 13 ஒரு ஃபேக்டர், அகெயின் 2 ஒரு ஃபேக்டர், 3 ஒரு ஃபேக்டர். நமக்கு 3 ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு, மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ். நமக்கு இங்கே 3 ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கனால நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஹென்ஸ் இந்த வேல்யூ இட் இஸ் அ காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ எடுத்து எழுதும்போது இந்த எக்ஸ்பிரஷன், இந்த நம்ம இப்போ போட்ட எக்ஸ்பிரஷன் தான் 7 into 11 into 13 plus 13 has more than 2 factors. இதுல 2 factors விட அதிகமாவே இருக்குது. அதனால hence it is a composite numberன்னு எழுதி முடிக்கணும். So next one பாருங்க. So next second expression எடுத்து எழுத போறோம். So second expression எடுத்து எழுதியாச்சு. இதுல இது ஒரு term and இது இன்னொரு term. So இந்த ரெண்டு termலையுமே 5 காமனா வெளியில எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டேர்ம்ல 5 காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் என்னெல்லாம் இருக்கு? 7 into 6 into 4 into 3 into 2 into 1. இந்த பிளஸ் அப்படியே எழுதிக்கோங்க. இங்க 5 வந்து நான் காமனா வெளியில எடுத்துட்டேன். அப்போ ஒண்ணுமே இல்லைன்னா இந்த இடத்துல 1 போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன வருது? 5 வெளியில எடுத்துட்டோம். ஸோ மல்டிப்ளை பண்ண வேண்டியது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிடுங்க. ஸோ 3 2s are 6, 6 4s are 24, 24 into 6 என்னன்னு பாருங்க, 24 into 6, 6 4s are 24, 6 2s are 12, 13 40. So again இந்த 7 இருக்கு, 7 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 7 4s are 28, 7 4s are 20, 29 30. So 3 0, 7 1s are 7, 8 9 10. So 1008. So 1008 plus இந்த 1 எழுதிக்கோங்க. So plus 1 is equal to 5 into 1009 வருது. இங்க பாருங்க, இதை எழுதும்போது into 1 கூட வந்துடும். So 1 போட்டாலும் போடாட்டியும் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ 1ம் ஒரு காமன் ஃபேக்டர் எல்லாத்துலேயுமே வரும். ஸோ இங்க பாருங்க 1 2 and 3. இப்போ இங்கேயுமே 3 ஃபேக்டர்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம்? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கும் மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால இது காம்போசிட் நம்பர்னு எழுத போறோம். ஸோ இப்போ எழுதியாச்சு. the expression 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 has more than 2 factors. ஏன்னா இங்க நம்ம 3 factors பார்த்துட்டோம். hence it is a composite number. அதனால இது composite number. ஸோ அவ்வளோதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.